காசுக்காக தான் நடிக்க வந்தேன். வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தியேட்டர்ல போய் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்ப மாறினா போல இந்த பையன். அம்புச்செல்வன் IPS. எனக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுக்க போற படமா நான் விஸ்வநாதன் சன்ஸை பார்க்குறேன். நான் இளையராஜா சார் அவரோட பாடல் வரிகள் தான் வந்து இதுதான் காதலா, இதுதான் நட்பா. பட் அந்த வெற்றியை வந்து இன்னும் அழகாக்குனது எதுனா வந்து எல்லாம் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெடல் எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கழுத்துல போட்டார். எப்பெல்லாம் அவனை அடிக்கிற சீன் இருக்குதோ உரிமையா கூப்பிட்டு அடிப்பேன். பொண்ணு வந்து மாயா இந்த படம் பார்த்தே ஆகணும். சரிடா யா சூர்யாவா ஓகே லெட்ஸ் கோ சி அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்ப மாறினா போல இந்த பையன். ஐ வெண்ட் ஆஸ்கிங் எப்பயா ஆட ஆரம்பிச்ச நீ டயலாக் பேசி and he was like he just opened up, you know, and after that there was no stopping him. After that ஒரு படமும் then Bala's film. இல்ல சினிமாவில் நடிக்க வருவேன்னு தெரியவே தெரியாது. அதனால you were not இல்ல nothing, no preparation, nothing. 5 நாளுக்கு முன்னாடி தெரியாது நான் கேமரா பண்ணி நிற்க போறேன் அப்படின்ட்டு. So I was prepared for nothing. எல்லாமே கேமராக்கு முன்னாடி தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் இட் பிகேம் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல காசுக்காக தான் நடிக்க வந்தேன். வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ செட் ஓகே ஐ ஆக்ட் அண்ட் ஐ நீட் தட் மணி அண்ட் அம்மாட்ட போய் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிக்க வந்தேன். பட் த லவ் which was around me, like unbelievable love, unconditional love which I kept getting. தப்பு பண்ணா கூட, உளுந்தா கூட, கேவலமா பண்ணா கூட, சொதப்பனா கூட, I kept getting all that love. So I had to be responsible. So since ma'am was mentioning about Kaka, I was in Hyderabad and we don't have, you know, at the time la not many Tamil films anga release, there was no release, direct release kadiyadu. But this one there used to be this one trailer show, Kaka trailer, and the trailer show nariya trailers vandu anga Kaka I still remember it stood out. So Ambuchelvan IPS. It was like it used to give what so a rocking film that was. Police. I couldn't believe it when I saw it in the whole theater அப்படி அதரும். I was so happy because I've seen him struggle so much with himself. அவரோடைய போராட்டம் தான் நான் பார்த்துருக்கேன். படங்கள்ல எல்லாருக்குமே போராட்டம் இருக்கும். அதெல்லாம் we have to learn, அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வாழணும். பட் சூர்யாக்குள்ள இருந்த போராட்டம் எப்படி வெளியே வந்தது தான் அந்த ஒரு ஷைனஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டு நீங்களே ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு வந்து போதும் சொல்ற அளவுக்கு அவ்வளவு அன்பு உங்களுக்கு இல்ல? போதும் நான் சொல்லவே இல்லையா? போதும் யார் சொல்லுங்க? நீங்க சொல்லவே சொல்லக்கூடாது because we are ready to give you so much in abundance. Oh my god. பாருங்க அவர் அப்பத்துல இருந்து உங்களை வந்து பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. அப்போ எவ்வளவு ரசிச்சு ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாரு, எவ்வளவு ரசிச்சு ஒரு ஆடியோ கேசட், you know, to get one audio cassette. So அந்த டைம்ல மியூசிக் வேர்ல்ட் இருக்கு அங்க தமிழ் கேசட் இந்த இல்ல பட்டுங்க, you know, it used to get sold out. My senior had one cassette. To, you know, get that cassette, I had to give my whole month, you know, conveyance. Pocket money. Pocket money anta ichi. The cassette was 50 rupees. Tamil cassette was CD came sir, but cassette so cassette appudu I'm talking about 2000 இப்பெல்லாம் cassette na தெரியும் 2-3 அந்த டைம்ல sir. So தெரியுமா உனக்கு? ஏதோ தெரியும் சொல்லுது. Maybe my car had still a cassette recorder and that senior had a cassette recorder, but the cassettes in Tamil cassettes was ரொம்ப expensive sir. It used to be 40 rupees 50 rupees madri. I still remember. For 50 rupees it took like 1500 bucks or something. Or something, yeah, 4 digit figures. பாவம், நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கும். சூர்யா சொல்றதுனால என்னோட கம்ப்யூட்டர்ல வால்பேப்பரே வந்து நான் உங்களை மட்டும் தனியா ரசிக்கணும், ஜோ மாமையோ சேர்ந்து ரசிச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வந்து பாப்பா கையில வச்சிட்டு இருக்க ஒரு போட்டோ இருக்கும். ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபேன்ஸும் எனக்கு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு. என் பொண்ணு ரூம் ஃபுல்லா சூர்யா போட்டோ தான். பாரு என்ன தெரியல மேம், நான் லேப்டாப்ல ஸ்கிரீன் வைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஆனா அந்த மாதிரி ஒரு அன்பு இருந்திருக்கு உங்களுக்கு மேல. இப்ப இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோட ஃபர்ஸ்ட் ஃபோன் என் பொண்ணு தான். அம்மா சோ நைஸ் மா. இப்போ இங்க அண்ணா வந்துட்டு he is a huge fan of Suriya sir. So லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல எல்லாம் நிறைய சூர்யா சார் ஃபிலிம்ஸ். ஸோ அது பார்த்து தான்
I became a fan. ஓ ஓகே ஓகே Yeah. So first movie I think சில்லுன்னு ஒரு காதல் பார்த்துட்டு was it like 2001? Yeah. 2005-6ல பண்ணது. ஓகே அதுல வந்துட்டு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இப்போ பை ஹார்ட்டட் தான். அந்த லாஸ்ட்ல ஒரு லெட்டர் எல்லாமே குந்தவி கேரக்டருக்காக வச்சிருப்பான்ல. ஸோ பரவாயில்லையே 20 years back. கல்யாணம் ஆகி 20 years ஆகுது. இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு மைக்கிய குந்தவி என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு சம்திங் லைக் தட். இப்போ ஆக்சுவலி மம்மி யா வெல் டன். ஸோ அந்த அளவுக்கு பிடிக்கும். அண்ட் தென் கேம். So we used to watch Adhavan, Ayan. Yeah, I know. I've watched Adhavan multiple times. Yeah. எனக்கு CD இருக்கு என் வீட்ல. கவுண்ட் Same CD இருக்கு DVDல போட்டு. அந்த டைம்ல ஆல் தி கேர்ள்ஸ் அவங்க கிளாஸ்ல இருந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து எங்க வீட்ல வந்து பெரிய அந்த செட் எல்லாம் இருக்கும். அவங்க Suriya is feeling so embarrassed. I think எல்லாருமே அவரை பத்தி. I just think recollecting all this and I'm just feeling thankful for all the directors. எப்பவுமே அந்த டைம்ல இருந்த அந்த ட்ரெண்ட்ல இருந்த படம் இல்லாம அந்த ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு படத்தை ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு கதையை தான் வந்து I was able to do and no they were able to think of me and make me part of such films. So I think இந்த படமும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. Everybody is doing and everybody is watching a lot of action. My biggest memory is Varnamayiram. Yeah. என்ன மெமரி மேம்? My God, what a It shook me. yeah, what a film. I mean, I think that was Suriya's. அக்கா பண்ணிட்டு வந்து இன்னொரு ஆக்ஷன் படம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பட் we did வாரணமாயிரம். Wow. So Lucky Boss பார்த்துட்டு இன்னொரு ஹேஸ்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருப்பாங்க அது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் we are doing creating another world here. ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுத்த படம் அது வாரணமாயிரம். Yeah, I loved it. Yeah, and Gajani also the performance. Oh yeah. சோ நாங்க ரசிச்சிட்டு இருக்கிற உங்களுடைய லிஸ்ட்ல இப்ப அடுத்து வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. அதான் ஆடியோ லான்ச்லி சொன்னேன் எனக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுக்க போற படமா நான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸை பார்க்குறேன் நான். A lot of people will identify with the film, with the world, with the character. I'm hoping கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதே மாதிரி வந்து நம்ம இந்த படத்தை பத்தி வேற ஒரு இன்டர்வியூல கண்டிப்பா. சரி இந்த படத்துல ட்ரெய்லர்ல வந்து ஒரு பேபியை வந்து நீங்க கியூட்டா இருக்குல்ல, such a cute baby. After 20 years உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இப்ப வளர்ந்துட்டாங்க பட் அந்த ஒரு மெமரி இருக்கும்ல சின்ன நீங்க அந்த phase of your children நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. You would have carried your son and daughter like that. இப்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு குழந்தை அவங்க கையில கொடுத்த உடனே எப்படி இருந்துச்சு? அவர் சன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. And he was also had to get used to it. ரொம்ப attached அந்த The baby's name is Charvik. Sweetest. Such a sweet He child. never cried. I don't know how Very rarely, only when he was only gave us sleeping. smiles. Maybe he was a lot of laughter, a lot of beautiful memories. Night shoots First எல்லாம் we come, இருந்துச்சு. no, he got thinking like that. Yeah. Cute he was. And then very smart. அப்ப இவர் சொன்னாரு நாங்கள் கொஞ்சம் அந்த குழந்தை அழுதுச்சுன்னா சிரிக்க வேண்டிய சீனில் நாங்கள் டிஐ பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடியாக ஒன்றும் தேவையில்லை. அது வேஸ்ட்டு. அந்த டிஐஆல் வந்து உட்கார்ந்தது தான் வேஸ்ட்டு. Since you were asking any memories, so trailerல you must have seen அந்த குழந்தை he'll be touching, sir will make him touch the ground. அது சாரோட ரியல் லைஃப் சீன் ரெப்ளிகேட் பண்ண. Please share us on the experience. Generally, I've always been traveling and kalyanathu apparama da you actually know what it is to be a husband or know what happens and how to be a wife or குழந்தை பிறக்கும்போது தான் வந்து a mother is born when a child is born சொல்லுவாங்க. அந்த மாதிரி I think I was also missing out a lot with kids. தியா பிறக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் 2-3 years நான் கூட இல்லை, நிறைய ட்ராவல் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். தேவ் பிறந்ததுக்கு அப்புறமா I think என்ன பண்ண தவிர உணர்ந்து கொஞ்சம் not fully but at least I was able to be a part of his childhood. ஸோ பொண்ணு பிறந்தா வந்து லக்ஷ்மி கிடைச்ச மாதிரி லக்ஷ்மி வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ I was தியா பிறந்த உடனே தான் என்னோட முதல் வீடு நான் வாங்கினேன். அந்த ஒரு எம்டி கிரவுண்டு அதை முதல்ல வாங்கிட்டு அதோட சந்தோஷம் நாங்களாம் ஸ்டெப்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியாவோட காலை வந்து தரையில் அந்த இடத்துல முதல்ல வச்சு அப்புறமா தென் வி ஆல் வெண்ட் இன் சைட். ஸோ சார்விக் அந்த குழந்தை படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடு என்டர் ஆகும்போது ஐ தாட் கேன் வி டூ திஸ். அவங்க கால் முதல்ல பதிய வச்சு டூல் எடுத்து அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. பிகாஸ் சார் இந்த 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 படத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஒன்ஸ் ஹி ஹர்ட் தட்
I could use lot of fatherly experiences Oh my God. that Suriya sir had. And ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், யூனோ ஆல் தோஸ் சீன்ஸ் வில் பி டச்சிங் அண்ட் யூனோ ஃபன்னி and relatable also. So all those scenes or all those suggestions illa, he was telling me when I was telling her, I had this thing, so I was chumma appade copy panna. No, anybody, any character, any actor, I think we all go back and pull our life memories to create and make it more that real. makes it real, no? ஸோ இப்போ எனக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து காதல்லாம் என்ன அப்படின்னா வந்து இளையராஜா சார் அவரோட பாடல் வரிகள் தான் வந்து இதுதான் காதலா, இதுதான் நட்பா, இதுதான் வந்து சோகமா, இதுதான் தவிக்கிறதா அப்படிங்கிறதுலாம் பாட்டு வரிகள் மூலமாக தான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மேபி அனதர் ஏஜ் குரூப் அனதர் கம்மிங் ஆஃப் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே கல்யாணம் பண்ண போகிறவங்க, maybe they will see all this and think like, okay, this is the next part of life, this is what is going to happen and this is reality அப்படிங்கிற மாதிரி I think சின்ன லேர்னிங் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஓகே, ஸோ லவ்வுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாமா? அழகாக்கிறது தானே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்பெயினில் வந்து நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து he was a fantastic winner and he got the medal. பிரமாதமான அது வின்னிங், அது வேர்ல்டே பார்த்துருந்தது how வில்லியம்ஸ் வாஸ் winning it. பட் அந்த வெற்றியை வந்து இன்னும் அழகாக்குனது எதுனா வந்து எல்லாம் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெடல் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கழுத்தில் போட்டார். அது இல்லாமல் கூட வந்து அது அழகு தான். பட் அந்த வெற்றியை அழகாக்குனது வந்து the way he went and he appreciated the mother because she's given everything possible. ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து அவங்க அம்மா வந்து மேரேஜும் ப்ரோக்கன் மேரேஜ்லேருந்து வந்து அந்த பையனை வந்து வளர்த்தி அவனை ஃபுட்பாலுக்காக வந்து எல்லாத்தையும் இழந்து அவனை ஒருத்தர் ஆளாக்கியிருக்காங்க. அந்த வெற்றியை வந்து அவங்க அம்மாட்ட போய் காணிக்காக்குறான்ல. ஐ திங்க் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து அந்த சிவிக்ஸ் இல்லை, அந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. பட் லைஃப் லெசன்ஸை வந்து எங்கேருந்து கற்றுப்போம் அப்படின்னா மேபி சம் மூவிஸ், மேபி வெங்கீஸ் ரைட்டிங், மேபி சுற்றி பார்க்குற விஷயங்கள் இருந்து, மேபி இந்த மாதிரி நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து டிவியில் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து மரியாதை செலுத்துறதை பார்த்துட்டு தென் வி ஆல் வாண்ட் டு பி தட் அண்ட் வி வுட் வாண்ட் டு கிரியேட் அ மூமெண்ட் லைக் தட் ஃபார் ஆர் மதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் வாழ்க்கையை அழகாக பார்க்கறதுக்கான வழிகள் சொல்லுவேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ சா இன் திஸ் ஃபில்ம். கண்டிப்பா, அதாவது ஒரு ஃபன் ஃபில்டா என்ஜாய் பண்ற மூவி மட்டும் இல்ல, அதுல இருந்து சின்ன சின்ன டேக்அவேஸ் ஒரு லாட் ஆஃப் எமோஷனல் ஆஸ்பெக்ட். என்ன டப்பிங் நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தாண்டி வந்திருக்கேன். பட் ஈவன் when I was dubbing I was like this, I was laughing. the மம்மிக்கும் எனக்கு இருக்கிற சீனும் இல்லை சூர்யாவும் நானும் அந்த பெட்ரூமில் பேசுகிற சீனும் I personally think தொழிலில் ஜெயிக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில் குடும்பத்தில் ஃபேமிலியை ஜெயிக்கிறதும் வந்து இட்ஸ் a big success. Sometimes we don't give so much importance to it or அதை கம்மியாக எடை போட்டுடுறோம். I think ஒரு காயினோட ரெண்டு சைடும் வந்து தொழிலையும் வெற்றி இருக்கணும், குடும்பத்துலேயும் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தேஞ்சா கூட அந்த காயின் வந்து செல்ல காசாயிரும். ஸோ ஸ்வீட். ஸோ அவ்வளோ அழகான ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்தோட ஒரு பாண்டிங் இங்கே அழகா இருக்கு. ஐ திங்க் நவ் யூ கைஸ் பிகம் ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லை உங்களோட பாண்டிங். நீங்க அவளை மம்மின்னு அவங்கள பயங்கர உரிமையா வந்து அடிச்சு சிரிச்சு பேசுவாங்க. மம்மி ஃபர்ஸ்ட் டேல இருந்து she's a very obedient child actually. எங்க கிட்ட அப்படி மத்தவங்க கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி என்ன எனக்கு தெரியாது. பட் நோ வி ஆல் எல்லாருக்குமே அந்த மாதிரி அந்த சீன் நம்ம கொடுத்த உடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அந்த சீனை படிச்சு யாருமே ஷார்ட் முடிஞ்சா போய் கேரவான்ல உட்காந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து நாங்கள் ஏதாவது அவர் ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துருவாரு. அவர் தினம் எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அவர் மட்டும் சாப்பிட மாட்டாரு, எங்க எல்லாரையும் சாப்பிட வச்சிருவாரு. படம் ஃபுல்லா நான் டக்கின் பண்ண அந்த மாதிரி. ஆனா டெய்லி ஸ்வீட் அப்ஸ்டே இருப்பார் கேரவன். நான் எப்படி அதை மெயின்டைன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமா, காலையில 5 மணி ஆனா கூட ஜிம்ல இருப்பாரு. ஏன்னா ஐ ஆல்சோ கெட் அப் இன் தி மார்னிங். சூர்யா தான் அங்க கம்பெனியன். அவர் ட்ரெயின். காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ வி ஆல்சோ ஹேவ் a lot of understanding. படத்துல இல்லாம வந்து வெளியிலயும் வந்து since we bond so well, I think all that helped us to be that character.
சுனில் ரெட்டியை நானும் வந்து சினிமாக்கு முன்னாடி So, அவனை போட்டு எங்க அவன்? காணோம். அடிக்க உரிமையா அடிப்பாங்க. எப்பெல்லாம் அவனை அடிக்கிற சீன் இருக்குதோ உரிமையா கூப்பிட்டு செம்மையா அடிப்பேன். அச்சச்சோ. சின்ன வயசுலேருந்து எங்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா பெரிய டைரக்டர். அவர் கூட தான் நான் நிறைய படங்கள் சிரஞ்சீவி ஆக்ட் பண்ண படங்கள்ல அவர் தான் டைரக்டர். Okay. ஸோ இந்த ரெண்டு பசங்க பயங்கர வாலு. இந்த ரெண்டு சுனிலும் அவன் பிரதரும் வைபவும் வாலுனா வாலு. உங்க வீட்டு வால் நேபர்ஸ் வேற. ஸோ எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும். knowing each other also kind of helps to immediately gel well and ஒரே வீட்ல வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு பண்றதுக்கு it really செட்ல just as Sunil sir entered, ஏய் மாப்பி அந்த மாதிரி ஒரு வைப். It was like a reunion. Yeah, they all had that love. a lot of அக்காயோ என்ன இவ்வளோ சூர்யா இவ்வளோ கேட்குறா. அக்கா ஓகே அக்கா ஓகே ஓ ஓகேப்பா ஓகேப்பா. அது that one moment maybe I have to bring it up now. So we were shooting a proper comedy scene. It was a proper comedy scene, and that was when the news came. Ma'am's mother had just passed, and she said, "Can I finish this scene and leave?" Yeah. I froze for a second, and blank actually. And we were doing a comedy scene. It was a comedy scene. Yeah. ஸோ த ஹோல் திங் நாங்கள் ஒரு 85% அந்த சீன் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 ஷாட் இருந்தது. அது முடிச்சிட்டா அந்த சீன் முடிஞ்சு போயிடும். நான் நினைக்கிறேன் அது நிறுத்திட்டா நாங்கள் இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சீன் we have to come அந்த செட்டுக்குள்ளே வரப்போகிறோம். அப்புறம் திருப்பி அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கோ இல்லை அதை திருப்பி அந்த ரீக்ரியேட் பண்ணுறதும் இம்பாசிபிள். அது வராது. ஸோ மை மதர் வுட் ஹவ் செட், எங்கள் அம்மா சொன்னனால தான் நான் திருப்பி ஷூட்டிங்கை வந்தேன். ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ நியூ இட் வாஸ் கிரிட்டிக்கல் டைம். பட் ஷி செட் நோ ஷூட்டிங் போனாங்க. அப்போ தான் நான் வந்தேன் ஹைதராபாத்துக்கு. Previous days allame when she was talking to me, she was like, I got to know that how attached she is to her mother. Yeah. So நாங்க அதை பற்றி பேசி லைக் அந்த பாண்டை பற்றி ஹவு ஷி இஸ், அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கும்போது ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் லைக் ஓகே என் அம்மா எனக்கும் என் அம்மாவுக்கு இருக்கிற அந்த பாண்டு தான் ஹவு க்ளோஸ் அந்த மாதிரி தெரியும். அண்ட் that day while we were shooting இந்த நியூஸ் வரும்போது I was like heartbroken. எனக்கு I could like எனக்கு தெரியும் அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அதுன்றது. அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் ஹர், ஷீ இஸ் டூயிங் த சீன். எனக்கு தண்ணி குட்டுது கண்ணில். அண்ட் ஷீ இஸ் லைக் அந்த காமெடி அந்த ஃபுல் ஆன் ஷீ இஸ் லைக் இன் டு த சீன் அண்ட் ஷீ இஸ் கிவிங் ஹர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேட் மோமெண்ட் லைக் ஒரு ஆக்டராக அந்த எனக்கு அட்மிரேஷன் சொல்ல முடியாது. ஐ வாஸ் லைக் that's equal respect she is giving. அம்மாக்கும் இந்த ஆர்ட் ஃபார்முக்கும் சினிமாக்கும் ஈக்குவலாக கொடுக்குற அந்த மரியாதை தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். தட்ஸ் வை ஷீ இஸ் ஹியர் டில் நவ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பிணக்கல்ல ஒரு பெடஸ்டலில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னா த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஷீ கிவ்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப், இந்த கெரியருக்கு வாட் சினிமா ஹஸ் கிவன் ஹர். அது கொடுக்குற அன்பு அந்த மரியாதையும் தான் இவ்வளோ தூரம் இன்னும் ரெலவெண்ட்டாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக